இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். க்ளூ வச்சு நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் இந்த பிங்க் கலர் ப்ரஷ் பென்ஸ், அப்புறம் சிசர்ஸ், அப்புறம் சார்ட் பேப்பர்ஸ். இப்போ வந்து 21 சென்டிமீட்டர் டு 21 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். அப்புறம் அதுலேயே லைன் போடணும். போட்டு அதை கட் பண்ணணும். பிங்கனிமா ஆக்சுவலி என்கிட்ட பிங்க் கலர் இல்லை, அதனால நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்கேன். அதனால இந்த ப்ரஷ் பென் வச்சு நான் ஃபுல்லாக கலர் பண்ணியிருப்பேன். நான் வந்து கலர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சைடு நான் முடிச்சிட்டேன். இப்போ பேக் சைடு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோல்டிங் மெத்தட் தான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நான் ஃபோல்டிங் மெத்தட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டைரெக்ஷனில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் கலராக இருக்குது, அதனால் எது முன்னாடி கன்ஃபியூஷன். ஷார்ப்பாக நகத்தில் வரலன்னா இந்த மாதிரி எனக்கு வரல சொன்னால் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுக்கணும். இதில் வந்து இப்படி அழுத்தி இந்த வரைக்கும் இப்படி கொண்டு போகணும். நல்லா ஷார்ப்பாக பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சைடு இப்படி பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடும் அப்படி பண்ணியாச்சு. இப்போ ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பேக் சைட் பேட்டர்ன் வந்து எனக்கு இப்படி தெரியுது. இப்போ வந்து ஷார்ப்பாக பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் நல்லா ஷார்ப்பாக பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெண்டு சைடும் மார்க் பண்ணியாச்சு. இந்த சைடு கொஞ்சம் லைட் மார்க்கிங்காக இருக்குது. ரெண்டு சைடு பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு பண்ணணும். நல்லா ஷார்ப்பாக பண்ணிக்கணும். இங்கே வந்து இப்படி அச்சு தெரியுது பார்த்தீங்களா? ஆக்சுவலி உங்ககிட்ட ஸ்மால் ஸ்கேல் இருந்தாலும் இல்லை, பிக் ஸ்கேல் இருந்தாலும் பண்ணலாம். நம்ம 21x21ன்றப்போ ஸ்மால் ஸ்கேலில் பண்ண முடியாது, பிக் ஸ்கேலில் தான் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் நீங்கள் பிக் ஸ்கேல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த சைடும் பண்ணியாச்சு. அடுத்தது இப்படி பண்ணும். ஆமாம், வந்து இது இப்படி. இப்போ வந்து 0 to 10 இந்த சைடும் எடுத்துக்கணும், இந்த சைடும் எடுத்துக்கணும். அப்புறம் அதில் லைன் போட்டு இப்போ கட் பண்ணணும். இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். பிங்க் லைன் வந்து அப்படியே இருக்கணும் அவுட்டில். ஏன்னா நீங்கள் ஸ்கெட்சில் கொடுத்துருந்தாலும் ஸ்கெட்ச் அப்படியே அவுட்டில் இருக்கணும். 0 to 10 சென்டிமீட்டர் வந்து ஸ்கொயராக நட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே ஹார்ட்டின் போடணும். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஹார்ட்டின் வரைஞ்சிக்கணும். அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் எதில் வரைஞ்சாலும் அந்த இது அவுட்டில் இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ வந்து நான் விரிச்சிட்டேன். கொஞ்சம் இந்த இந்த இன்சைட் மட்டும் நட்டேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து
நம்ம பண்ணது இது மாதிரி பண்ணதுனால இப்போ அதை எடுத்துட்டு இந்த ஹார்டினையும் எடுத்துட்டு இப்போ இதை இங்கே வச்சுக்கணும். அடுத்தது இந்த ஹார்ட்டின் மேலே இப்படி கட் பண்ணாம தானே கொஞ்சம் அட்டை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் நிறையா பேப்பர் சேர்ந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுல வந்து இந்த இந்த ஹார்ட்டி வந்து இந்த டிப்புக்கு நேராக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த கர்வ் வந்து மேலே இருக்கும். இப்போ கட் பண்ண போகிறோம். பண்ணுங்க மாற்றிக்கு இது கட் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு அப்படி கட் பண்ணி தான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. நாங்கள் மறுபடியும் பண்ணி தான் பண்ணல. இப்போ வந்து நாங்கள் இதை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து இந்த மிடில் பிடிச்சி இப்படி தரதுனா இந்த மாதிரி வரும். உள்ள நமக்கு என்ன ஒன்றும் எழுதிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இதுக்கான ஸ்டிக் ரெடி பண்ணியாச்சு. இது இந்த சைடு பின்னாடி ஒட்டிடணும். அப்புறம் வந்து க்ளூ போட்டு ஒட்டணும். என்கிட்ட இப்போ க்ளூ இருக்கு, நான் போட்டு ஒட்ட போகிறேன் பாருங்கள். ஸ்டிக்கில் தான் க்ளூ போடணும். இப்போ வந்து நான் ஹார்ட்டின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிக் ஒட்டிட்டேன். அடுத்தது உள்ளே வந்து நீங்கள் என்ன வேணுமோ அந்த மாதிரி எழுதியிருக்கணும். நான் என்ன எழுதியிருக்கேன்னா என்னோட ஆசையெல்லாம் எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து இது எங்களோட அப்பாவுக்காக நான் பண்ணியிருக்கேன். எங்களோட அப்பா பர்த்டே மே 24. ஆனால் ட்ரான்ஸ்ஃபராக எங்கள் அப்பா டெல்லிக்கு போயிட்டாங்க. சாட்டர்டே சண்டே தான் வருவாங்க, 15 days ஒன்ஸ். அதனால நான் வந்து இப்போ வரப்போகிற அடுத்த வீக்கில் இது எங்களோட அப்பாவுக்கு தரப்போகிறேன். உள்ளே அவங்களோட மெமரிஸ் எல்லாம் இருந்தோம். உள்ளே வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னா, மை நேம் இஸ் சுமையால். ஐ வாண்ட் டு பி ஜிம்னாஸ்டர். ஐ டிட் district level competition, gold medal. I want to be YouTuber, silver button. இதனோட ஆசை. அதனால நான் என்னோட ஆசையை எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதிடலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டென்ட் பண்ணலாம். பாய்.